வணக்கம்மா. எங்கேருந்து வரீங்க? நான் மதுரையிலேருந்து வரேங்க. மதுரையிலேருந்து வரீங்க. எப்போ கிளம்புனீங்க? காலையில் 6 மணிக்கு. 6 மணிக்கு. ஓகே. ஐயா உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றினாரா? ஆமாங்கய்யா. எனக்கு நான் வரிசையாக வேண்டிகிட்டு இருந்தேன். என்ன வேணுனோ எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைச்சது. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணுனீங்க? என் பொண்ணுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிருந்துச்சு. அது கிடைக்கணும்னு வேண்டியிருந்தேன். நல்லபடியாக டஃப் காம்படிஷன் கிடைச்சிருச்சு. செலக்ட் ஆகிட்டாங்க. சீட் கிடைச்சிருச்சு. இப்போ படிக்கிறாங்க. ஆமாம், ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சரிம்மா. இப்படி தனியாக வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க? ரூட் எப்படி வந்தீங்க மதுரையிலேருந்து? நான் மதுரையில் வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஏறினேங்க. ஓகே. அங்கேருந்து ஈரோடு இறங்கினேன். ஈரோட்லேருந்து பவானி பஸ்ஸு. பவானியில் இறங்கி விராலி காட்டூர் வழி வந்து வழி வந்து வெள்ளி திருப்பூர் அந்த பஸ்ஸில் வந்து 3 பஸ். ஆமாம். அப்பா, காலையில் எத்தனை மணிக்கு ஏறினேன்னு சொன்னீங்க? 6 மணிக்கு கிளம்பி இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:30க்கு வந்துட்டோம். 3:30க்கு வந்துட்டோம். எங்களுக்கு ஆனால் ஒன்றும் டயர்ட்னஸ் தெரியல. எனக்கு உண்மையிலுமே எனக்கு நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ஐயோ நம்ம தான் ரொம்ப தூரத்தில் இருக்கோமா அப்படின்னு. வரவங்க எல்லாருக்குமே மினிமம் 5 hours 6 hours எல்லாருமே ட்ராவல் பண்ணி வராங்க. ஓகே. இப்போ தான் உங்களுக்கு முன்னாடி சிவகங்கையிலேருந்து ஒருத்தங்க வந்துட்டு அவங்க கிளம்புறாங்க, நீங்கள் உள்ளே வரீங்க. இதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே மினிமம் 6 மணி நேரம் 5 மணி நேரம். ஓகே. நீங்கள் அவசியம் கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக. அமாவாசைக்கு வாங்க. ஐயாவோட அற்புதம். ஐயாவுக்கு சொந்தமாக கோயில் கட்டிகிட்டு இருக்கோம். கருவறை வேலை நடந்துட்டு இருக்கு. மே மாதம் 18ஆம் தேதி பிரதிஷ்டை விழா வைக்கலான் இருக்கோம். சரி, அதுக்கு தான் கருவறை கட்டிகிட்டு இருக்கோம். சரி, அந்த கல் தான் அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவசியம் வாங்க. எல்லாருமே உங்கள் சொந்த பந்தங்கள் குடும்பம் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வாங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் வேண்டுதல் எல்லாமே ஐயா நிறைவேற்றி கொடுப்பார். நன்றி. கூடவே இருக்கிற மாதிரியே இருக்காருங்க ஐயா. நிச்சயமா அவர் அப்பா மாதிரி ஃபேமிலியில் நீங்கள் என்ன கேட்டாலும் கூட இருந்து அவர் பண்ணி கொடுப்பார். நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.